பொள்ளாச்சியை அடுத்துள்ள நாட்டுக்கல் பாளையம் கிராமத்தில் ஆக்கிரமித்துள்ள ஈக்கள் கூட்டத்தால் மக்கள் நிம்மதி இழந்து தவித்து வருகின்றனர். பொள்ளாச்சியை அடுத்த நாட்டுக்கல் பாளையம் கிராமத்தில் 600 வீடுகளில் 2500 பேர் வசிக்கின்றனர். இந்த கிராம மக்களின் ஒட்டுமொத்த நிம்மதியையும் சுகாதாரத்தையும் கெடுத்துக் கொண்டுள்ளன ஈக்கள். ஒரு வினாடி ஏமாந்தால் கூட காது, மூக்கு, வாய்க்குள் ஈக்கள் புகுந்து அட்டகாசம் செய்து விடுகின்றன. வீடுகளில் உள்ள தண்ணீர் தொட்டி முதல் ஒரு பகுதியையும் விட்டு வைக்காமல் ஆக்கிரமித்துள்ள ஈக்கள் வீட்டினுள் மட்டுமல்ல, தெரு ஓரங்களையும் பொது இடங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்துள்ளன. ஈக்களால் தண்ணீர், டீ குடிக்க முடியாமலும், சாப்பாடு சாப்பிட முடியாமலும், நிம்மதியாக தூங்க முடியாமலும் அல்லாடுகின்றனர் நாட்டுக்கல் பாளையம் கிராம மக்கள். செத்து மிதக்கும் தண்ணீரை குடித்தால் கால்நடைகளுக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்படுகிறது. நாட்டுக்கல் பாளையத்திலிருந்து கஞ்சம்பட்டி செல்லும் ரோட்டில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முட்டை கோழிப்பண்ணை அமைந்துள்ளது. கோழிப்பண்ணை கழிவுகளால் ஈக்கள் கூட்டம் அங்கு குவிய துவங்கி உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த ஊர் நல்லா சுத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம் எல்லா விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே ஈ தொலைக மற்ற நோய் சுற்றுப்புற சூழல் ரொம்ப மாசுபட்டுருக்குது. இதனால் நோய்கள் அதிகமாக பரவிட்டு இருக்குது. இந்த நோய் கிருமிகளும் அதிகமாகிட்டு இருக்குது. இந்த ஈக்கள் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்குங்க. வெளியே ஒரு பொருளை வச்சுட்டு வெளியே போகக்குள்ள எல்லா ஈக்கள் உட்காந்துக்குதுங்க. இதனால் பெரிய பாதிப்பு நோய்கள் வாந்தி பேதி இங்கே அதிகமாக வந்துட்டுருக்குங்க. அதுக்கு அரசாங்கம் எந்த வித நடவடிக்கை இல்லை, மருத்துவம் யாரும் பார்த்துக்குது இல்லைங்க. இந்த 2 மாதமாக தொடர்ந்து ஈ அரிப்பினால் எங்களுக்கு உடம்புல அலர்ஜி மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. குழந்தைகளுக்கும் கூட அந்த அரிப்பு அலர்ஜியாக ஆயிக்குதுங்க. அந்த ஈ மேலே ஊறுறதுனால கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியலைங்க. நாட்டுக்கல் பாளையம் கிராமத்தில் உள்ள ஈக்களை முழுமையாக கட்டுப்படுத்த மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் மருந்து தெளிக்கப்பட்டுள்ளது. 3 நாள் இடைவெளியில் 2 முறை மருந்து தெளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இரவு பகலாக ஈ தொல்லை இருப்பதால் மக்களின் ஒட்டுமொத்த நிம்மதியும் பறிபோய் உள்ளது.